ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு போகலாமா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரியன், சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான். பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார். மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார். இப்போ அவர் 13/2/2024 அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார். கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்திங்கனாக்க மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது இந்த 12 மாதமே புண்ணிய காலம்தான். உத்தராயணம், தட்சிணாயணம் 6 மாதம், ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம். அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். தை மாதம் விஷு பிரம்மனுக்கு உண்டானது, அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது, அடுத்தது சிவனுக்கு ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது, அது பங்குனி மாதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார். 2 பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்டுலாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் 30 நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி. சாதாரணமாகவே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சூரிய பகவான் அனுகூலமாக இருப்பார். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தந்தையாரோட ஆதரவு கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தந்தையார், தந்தை வழி உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப உங்கள்கிட்ட ஆசையாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி வருவாங்க. அதேமாரி நீங்களும் அவங்களுக்காக நிறைய ஒரு ஹெல்ப்பை பண்ணுவீங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த பாக்கியாதிபதி சூரிய பகவான் கொடுத்துன்னு இருப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருந்தார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனவரவு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்தது. சில எதிர்பாராத சில பயமும் உங்களுக்கு இருந்தது. ஆனால் வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் எப்படியாவது காப்பாற்றிருந்தீங்க. குடும்பத்துலேயும் ஒரு ஒட்டுதல் எல்லாமே இருந்திருக்கு, அந்யோன்யம் இருந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆதரவாக இருந்திருக்காங்க. உங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு உங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்காங்க எல்லா விதத்திலும். அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில முன்னேற்பாடுகளையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க நிறையா. கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருந்திருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இனிமே தான். மனசில் தைரியம் அதிகமாகும். சகாயம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம். தைரியம் அதிகமாகும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தால் கூட எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருப்பீங்க, ஸ்ரத்தையாக இருப்பீங்க. இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். அதேமாரி உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நல்ல வேலை செஞ்சால் அதுக்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக தான் வரும். கரெக்டாக? அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைச்சி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூரிய பகவான் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வர்றது தான். அதேமாதிரி இப்போல்லாம் உங்களோட முயற்சிகள்லாம் பேசப்படும். அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு உங்களோட கேரக்டர் உயரும்.
மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களோட முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். அதாவது இந்தியாவில் இவ்வளோ நாள் நம்ம வந்து வெளிநாட்டில் சம்பாதிச்சாச்சு, இதை இந்தியாவில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த முயற்சியை அற்புதமாக நிறைவேற்றி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இப்போ அமையும். அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்த உடன்பிறப்புகள் கூட அனுகூலமாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள், முக்கியமாக இந்த தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எழுதி வச்சுக்கோங்க, அற்புதமான ஒரு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை கிடைக்கணும், வருமானம் வரணும்னா எப்படி ஒரு பதவி கிடைச்சா தான். அதனால் பதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகளே இல்லை. 3ஆம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வந்து நிறைய அனுகூலங்களை கொடுப்பார். ஏன்னா 3, 6, 10, 11 சூரிய பகவான் இருந்தால் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா உங்களோட முயற்சிகளை அப்படியே தூண்டி விடுவார். முயற்சிகளை நீங்கள் அருமையாக செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. எப்படின்னாக்க ரொம்ப நாளாக திட்டம் போட்டுட்ருக்கீங்க, பாவம் பஸ்ஸில் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வாகனம் ஒரு ஸ்கூட்டி இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாகனம் கண்டிப்பாக அமையும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சிரத்தையாக அமையிறதுனால உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக எதிர்பாராமல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமாக இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வேன் டிரைவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆக இந்த பாக்கியாதிபதி இதுவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தவர் இப்பொழுது சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு வந்து பலவிதமான அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.